பாரத் லோன் பர்சனல் லோன் ஆப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பில் நம்ம லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஆப்பை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இது 2023 இந்த ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைய தேதி வரையிலும் இதோடைய நமக்கு ரேட்டிங் பார்க்கும்போது 3.9 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 27,000 ரிவ்யூ வந்து போயிருக்கு. ஒரு 50 லட்சம் பேர் இதோட ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் டிஸ்கஷன் பார்க்கையில் இது ஒரு RBI சர்டிஃபிகேட்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து உங்களுடைய எமர்ஜென்சி மெடிக்கல் இந்த மாதிரி பர்பஸ்க்காக இவங்ககிட்ட லோன் எடுக்கலாம் அப்படிங்கிறத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு சில எலிஜிபிள் கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து 25 வயது வந்து முடிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். உங்கள்கிட்ட பேன் கார்டு, ஆதார் கார்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, நீங்கள் ஒரு கண்டிப்பாக சேலரி எம்ப்ளாயர் இருக்கணும் அப்படிங்கிற மெச்சத்தில் உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்ககிட்ட 10,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,20,000 வரைக்கும் இவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஒரு 2 மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள பே பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இவங்க ஒரு 50,000 லோன் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நீங்க ஃபார் ஆனிமுக்கு 35% நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு 50,000க்கு நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1,000 ரூபா, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்படிங்கிற பட்சத்தில் உங்க கைக்கு வர வேண்டிய அமௌண்ட் 48,820 வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ அப்படிங்கிற பட்சத்தில் 4,998 நீங்கள் பே பண்ணுறதுக்கு ஆக மொத்தம் நீங்கள் வந்து ரிட்டனாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9,978 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, அன் பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து நீங்கள் 59,978 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபிலை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இதில் லோன் கொடுக்குறாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு லோன் கொடுக்குறாங்க. ஆனால் அதை நீங்கள் 7 டேஸில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேருக்கு லோன் கொடுக்குறாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே ஹையாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சிபிலை பொறுத்து தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிபில் கண்டிப்பாக பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சேலரி பர்சன் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 20,000 25,000 உங்களுக்கு சேலரி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்குற அமௌண்ட்டு இவங்க வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் இது லோன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் மட்டும்தான். ஒரு 100 இருக்குன்னா ஒரு 50 சான்ஸ் இருக்குது, 50 சான்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் பை லக் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே. ஆனால் இதில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 டேஸ் டைமும் சில நேரங்களில் 22 டேஸும் டைமும் வந்து கேட்டிருக்காங்க. ஐ மீன் நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்பவே ஹையாக சொல்லியிருக்காங்க. பட் கொஞ்சம் நம்ம அதிக அமௌண்ட் எடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓகேவாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களோட விருப்பம் மட்டும்தான்.